தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் வரலாறு. சுமார் 480 ஆண்டுகளுக்கு முன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஓர் ஏழை அந்தண குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன். இளமையிலேயே அவன் தன் தந்தையை இழந்தான். அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் வசித்து வந்த அவனுடைய தாய்மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர். சிறு வயதிலேயே அவனை பள்ளிக்கு அனுப்பியும் பள்ளிப்படிப்பில் அவனுக்கு நாட்டம் செல்லவில்லை. சிறுவயதிலேயே விகடமாக பேசுவதில் வல்லமை பெற்றான். அதனால் அவன் பிற்காலத்தில் விகடகவி என்னும் பெயர் பெற்று பெரும் புகழுடன் விளங்கினான். காளி மகாதேவியின் அருட்கடாட்சம் பெற்றவன். பின் வரலாற்று புகழ்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசன் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை விகடகவியாக இருந்து மன்னரையும் மக்களையும் மகிழ்வித்தான். அவனுடைய நகைச்சுவைக்காக மன்னர் அவ்வப்போது ஏராளமான பரிசுகளை அளித்து ஊக்குவித்தார். அரண்மனை விகடகவியானது எவ்வாறு என்பதும் அவனது நகைச்சுவையையும் பின்வரும் கதைகளால் அறிவோம். காளி மகாதேவியின் அருள் கிடைத்தல். அந்த ஆண்டு ஆந்திராவில் மழையே பெய்யவில்லை. அதனால் ஏரி, குளம், குட்டை அனைத்தும் வறண்டு கிடந்தன. அதனால் விவசாயம் நடைபெறவில்லை. அதனால் தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலை விரித்தாடியது. அப்போது அக்கிராமத்திற்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த அன்றே பலமான மழை பெய்து ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரம்பிவிட்டன. சாமியார் வந்ததன் காரணமாகத்தான் நல்ல மழை பெய்துள்ளது என்று எண்ணிய அவ்வூர் மக்கள் சாமியாரை வாயார புகழ்ந்து அவரை வணங்கி ஆசி பெற்றனர். இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் கலகலவென நகைத்து கொண்டிருந்தான். இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து, "தம்பி, நீ ஏன் சிரிக்கிறாய்?" என்று வினவினார். அதற்கு தெனாலிராமன், "மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே. அப்படியிருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையால் தான் மழை பெய்துள்ளது என்று மக்கள் எண்ணுவது. ஒரு பனை மரத்தில் நன்கு பழுத்துள்ள பழம் கீழே விழும் நேரத்தில் காக்கை உட்கார்ந்ததாம். காக்கை உட்கார்ந்ததும் பழம் கீழே விழுந்ததாம். அப்போது அதை பார்த்தவர்கள் காக்கை உட்கார்ந்ததால்தான் பனம்பழம் விழுந்தது என்று சொன்னார்களாம். அதுபோலவே இவ்வூர் மக்கள் செயல் இருந்ததால்தான் சிரித்தேன்" என்றான் தெனாலிராமன். இதை கேட்ட சாமியார் உண்மையை உணர்ந்து அவன் மேல் கோபப்படவில்லை. "தம்பி, உன்னிடம் திறமை இருக்கிறது. நீ காளி மகாதேவியின் அருளை பெற்றால் பிற்காலத்தில் புகழ் பெற்று விளங்குவாய்" என்று நல்லாசி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன் காளி மகாதேவியின் சந்நிதியை அடைந்தான். அவளின் திருவுருவத்தை காண பலவாறு வேண்டி தவம் இருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன் தோன்றினாள். அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை பார்த்த காளி, "என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள். நீயோ பலமாக சிரிக்கிறாய். ஏன்?" என்று வினவினாள். அதற்கு தெனாலிராமன், "எனக்கு சளி பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சீந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படியிருக்க உனக்கு 1000 தலை உள்ளது, ஆனால் கைகள் 2 பெற்றுள்ளாய். உனக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் எனக்கு சிரிப்பு வந்தது" என்றான். இதை கேட்டதும் காளி மகாதேவியே சிரித்து விட்டாள். பின், "மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பெரும் பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினை, உனக்கு உதவி செய்கிறேன்" என்று கூறி மறைந்தாள். ராஜகுருவின் நட்பு ஏற்படுதல். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார். தெனாலி கிராமத்திற்கு அருகில் உள்ள ஊர் மங்களகிரி. அவ்வூருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார். அவ்வூர் மக்கள் ராஜகுருவை வணங்கி ஆசி பெற்று சென்றனர். இதை அறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான். தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவின் சிஷ்யனானான். ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும், அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுகோள் படியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலையில் சேர்த்து விடுவதாக வாக்களித்தார்.
நான் போய் ஆள் அனுப்புகிறேன், அதன்பின் நீ வா என்று சொல்லி விஜயநகரத்திற்கு சென்று விட்டார். தெனாலிராமன் மிக கெட்டிக்காரனாக இருக்கிறான். இவனை மன்னரிடம் சொல்லி அரண்மனையில் விகடகவியாக சேர்த்து விட்டால் நம் வேலை போய்விடும் என்று எண்ணிய ராஜகுரு தெனாலிராமனுக்கு ஆள் அனுப்பவே இல்லை. தெனாலிராமனும் ராஜகுருவிடமிருந்து ஆள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து பல மாதங்கள் ஓடிவிட்டன. எந்த தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்து விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அதன்படியே மனைவி மகனுடன் பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தான். ராஜகுருவை சந்தித்தல். பலவித இடையூறுகளுக்கு இடையே தெனாலிராமன் ராஜகுருவை அவரது இல்லத்தில் சந்தித்தான். தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார். யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இதை கேட்ட தெனாலிராமன் பதறினான். ராஜகுருவே, நான் தான் தெனாலிராமன். தாங்கள் மங்களகிரிக்கு வந்தபோது நண்பர்களானோம். நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதாக சொன்னீர்கள். ஆள் அனுப்பிய பின் வா என்றீர்கள். பல மாதங்களாக தங்களிடமிருந்து ஆள் வராததால் நான் நேரில் வந்துள்ளேன். தயவு செய்து என்னை மன்னரிடம் சொல்லி அரசவையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினான். உன்னை யாரென்றே எனக்கு தெரியாதப்பா, மரியாதையாக வெளியே போ, இல்லையேல் அவமானப்படுவாய் என்று விரட்டினார். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் பழிக்கு பழி வாங்க துடித்தான். காளி மகாதேவியை துதித்தான். அரசவை விகடகவியாகுதல். அன்று கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. அறிஞர் பெருமக்களும் மற்றவர்களும் மண்டபத்தில் குழுமியிருந்தனர். தெனாலிராமனும் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தான். மன்னன் கிருஷ்ணதேவராயர் வந்தவுடன் சபை கூடியது. வேற்றூரிலிருந்து வந்த தத்துவ ஞானியை விழாவை தொடங்கி வைத்து விவாத மன்றத்தை ஆரம்பிக்கச் சொன்னார். தத்துவ ஞானியும் ஏதேதோ சொன்னார். ஒருவருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. அவரின் பேச்சின் இறுதியில் மாய தத்துவம் பற்றி நீண்ட நேரம் பேசினார். அதாவது நாம் கண்ணால் காண்பதும் மாயை, உண்பதும் மாயை என்று சொன்னார். இதை கேட்ட அறிஞர்கள் முதல் அரசர் வரை எவருமே வாய் திறக்கவில்லை. ராஜகுரு மௌனமாகிவிட்டார். சுற்றும் முற்றும் பார்த்த தெனாலிராமன் எழுந்து நின்றான். தத்துவ ஞானியை பார்த்து, ஐயா, தத்துவ ஞானியாரே, ஏன் பிதற்றுகிறீர்? நாம் உண்பதற்கும் உண்பதாக நினைப்பதற்கும் வித்தியாசமே இல்லையா என்று கேட்டான். அதற்கு தத்துவ ஞானி, வித்தியாசமில்லை என்றான். அதை சோதிக்க தெனாலிராமன் அரசரிடம் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னான். விருந்து ஏற்பாடு ஆயிற்று. அனைவரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். தத்துவ ஞானிக்கு உணவு பரிமாறியும் சாப்பிடக்கூடாது என கட்டளையிட்டு விட்டனர். அதனால் தத்துவ ஞானி தன் தவறை உணர்ந்தான். இதை பார்த்த அரசர் தெனாலிராமனின் திறமையை பாராட்டி பொன் பரிசளித்தது மட்டுமில்லாமல் அன்று முதல் அவரது அரசவை விகடகவியாக்கினார்.